ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 47. அசத் அவிஷயம் அங்கிரிம்பாவகம்யம் பிரபன்னான் அமிர்தம் அமரவர்யான் ஆசயத் சிந்து மத்யம் கபடயுவதி வேஷோ மோகயன்ய சுராரீம்ஸ் தம் அகம் உபஸ்ருதானாம் காமபூரம் நதோஸ்மே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அசத் அவிஷயம் நாத்திகர்களால் புரிந்து கொள்ள முடியாத அங்கிரிம் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களுக்கு பிரபன்னான் பூரணமாக சரணாகதி அடைந்துள்ள அமிர்தத்தை அமரவர்யான் தேவர்களுக்கு மட்டுமே ஆசையத் பருகுவதற்கு கொடுத்த சிந்து மத்யம் பார்க்கடலிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட கபட யுவதி வேஷ கபடமான ஒரு இளம் பெண்ணாக தோன்றி மோகையன் வசியப்படுத்தும் அவர் சுராரீன் தேவர்களின் எதிரிகளை தம் அவருக்கு அகம் நான் உபஸ்ருதானம் பக்தர்களின் காமபுரம் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவரான நத அஸ்மி எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். டிரான்ஸ்லேஷன். ஒரு பேரழகான இளமங்கையின் உருவத்தை ஏற்று அசுரர்களை வசியம் செய்த பரமபுருஷ பகவான் விஷ்ணு தமது பக்தர்களான தேவர்களுக்கு பார்க்கடலிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தத்தை பகிர்ந்து அளித்தார். தமது பக்தர்களின் விருப்பங்களை எப்போதும் நிறைவேற்றுபவரான அந்த பரமபுருஷ பகவான் விஷ்ணுவுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பார்க்கடல் கடையப்பட்டதை பற்றிய இந்த சரிதத்தின் படிப்பினை பரமபுருஷ பகவானால் தெளிவாக இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அனைவரிடமும் அவர் சமமானவராக இருந்த போதிலும் இயற்கையான அன்பின் காரணத்தால் தமது பக்தர்களுக்கு அவர் ஆதரவு காட்டுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 29வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். சமோகம் சர்வ பூதேஷு நாமே த்வேஷ்யோஸ்தி பிரியக ஏ பஜந்தி தூமாம் பக்தியா மயி தே தேஷு சாப்பியகம். நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ யாருக்கும் பட்சபாதம் காட்டுவதோ இல்லை. எல்லோரிடமும் நான் சமமாக நடந்து கொள்கிறேன். ஆனால் பக்தியுடன் எனக்கு தொண்டு செய்பவன் யாராக இருந்தாலும் அவன் என்னுடைய நண்பனாவான். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுடைய ஒரு நண்பனாவேன். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் இந்த பாரபட்சம் இயற்கையானதாகும். ஒருவர் தமது குழந்தைகளிடம் அக்கறை கொண்டுள்ளார். இதற்கு பாரபட்சம் காரணமல்ல, அன்பு பரிமாற்றம்தான் காரணம். குழந்தைகள் தந்தையின் அன்பை நம்பி உள்ளார்கள். தந்தையும் குழந்தைகளை அன்புடன் பராமரிக்கிறார். அதைப்போலவே பக்தர்களும் பகவானின் மலர் பாதங்களைத் தவிர வேறொன்றையும் அறியாதவர்களாக இருப்பதால் பகவானும் தமது பக்தர்களை பாதுகாத்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற தயாராக இருக்கிறார். ஆகவே அவர் கூறுகிறார், கௌந்தேய பிரதிஜானிகி நாமே பக்த பிரணஷ்யதி. அதாவது, குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றுமே அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக என்று கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 47 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் 8ஆம் ஸ்கந்தத்தின் மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பை கொண்ட 12ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.